ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கல்யாணமாகி 11 மாதத்துக்கு பிறகு தான் குழந்தை கிடச்சிது. அதற்கு நான் கோயிலுக்கு எத்தனை நாள் வந்தேன், என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். திங்கள் நகரிலிருந்து குருந்தன்கோடு பேருந்து நிலையத்தின் அருகில் அமைந்துள்ள சிறிய கிராமம்தான் ஆலன்விளை. இயற்கை எழில் கொஞ்சம் அழகால் அமைந்தது தான் இவ்வாலயம். இந்த ஆலயத்தில் நிறைய புதுமைகள் நடந்திருக்கின்றன. மருத்துவரால் கைவிடப்பட்ட நோயாளிகள் பலர் அற்புதமாக முழுமையாக சுகமடைந்துள்ளனர். பெரிய விபத்துகளில் இருந்தும் சிறிதளவு காயமின்றி தப்பித்தவர்கள் ஏராளம். இங்கு வாழும் மக்கள் அனைவரும் இம்மாதாவின் அருளால் எந்தவித வேறுபாடின்றி ஜாதி, மதம், இனம் கடந்து ஒன்றிணைந்து வாழ்கின்றனர். இவ்வாலயத்தில் அதிகம் நடைபெறுகின்ற அதிசயத்தில் ஒன்றுதான் குழந்தை பாக்கியம். மருத்துவரால் இனி உங்களுக்கு குழந்தைக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னவரையே இம்மாதாவின் அருளால் அதே மாதத்தில் இரட்டை குழந்தை கிடைக்க செய்தார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஆலயத்திற்கு 10 நாட்கள் தொடர்ந்து வருகை தந்தும் மாதவிடாய் காலத்தின் முதல் 3 நாட்களில் மாதாவின் திருப்பாதத்தில் இங்குள்ள வேப்பிலை எடுத்து வைத்து காலை சாப்பிடும் போதும் அம்மாதமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எனக்கும் குழந்தை இல்லாமல் மருத்துவரை தேடி சென்று கொண்டிருந்த காலத்தில் ஒருத்தங்க சொன்னாங்க. நானும் தொடர்ந்து மாதாவை தேடி அவரது திருப்பாதத்தை சென்றேன். அம்மாதமே மாதா எனக்கு ஒரு ஆண் குழந்தையை பல்வேறு எனது உடல்நலக் குறைவின் மத்தியிலும் நிறைவாக தந்தார். இப்போது என் குழந்தைக்கு 3 வயது ஆகிறது. மரியே வாழ்க. நன்றி.